ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் இந்த ரெண்டு சேர்ந்து தான் ஒரு ரொட்டீன் பார்க்க போகிறோம். காலையில் என்ன செய்கிறோம், மதியத்துக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வழக்கம் போல் இட்லி, அதுக்கு ஒரு தண்ணி சட்னி தான் பண்ண போகிறேன். தண்ணி சட்னிக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க தாளித்து விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூட ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம். இதை வதக்கிடுவோம். நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது கூட நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை, அதே அளவுக்கு ஒரு கை பொட்டுக்கடலை சேர்த்து இதையும் வதக்கி விட்டுறலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்ததாக கொஞ்சோண்டு மல்லித்தலையும், ரொம்ப குட்டி, இங்கே பாருங்கள் இந்த சைஸ் புளி, நிறைய புளியெல்லாம் வேணாம், இத்தினூண்டு புளி, சும்மா ஒரு அந்த புளியங்கொட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த சைஸுக்கு புளி, அவ்வளோதான் போட்டு வதக்கி விட்ருவோம். வதக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு, அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கூடவே ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. ஒரு பவுலில் போட்டு தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தாராளமாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு தாராளமாக ஊற்றிக்கோங்க. உப்பு மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் பாருங்கள், சட்னி எப்படி தண்ணியாக இருக்கா, அவ்வளோதான். இதுக்கு ஒரு தாளிப்பு, கொஞ்சம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுருக்கேன், வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். சுட சுட இது போல் இட்லி செஞ்சு, நல்ல சாஃப்டான இட்லி. இந்த இட்லிக்கு உங்களுக்கு இட்லியோட மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் போட்டிருக்கேன், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்படி நிறைய ஊற்றணும், அப்போ தான் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு, கரைச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சுட சுட இட்லி செஞ்சு இந்த மாதிரி அருமையாக ஒரு தண்ணி சட்னி செஞ்சு சாப்பிட்டா வேறு எந்த சைடிஸுமே கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு சட்னி மட்டுமே போதும்னு சொல்லிட்டு தாராளமாக போதுங்கிற அளவுக்கு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, கிச்சடி, பொங்கல் இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சிக்கனுக்கு மசாலா ஊற வச்சுட்டு அப்புறமா மற்ற வேலைகளையெல்லாம் பார்க்கலாம். இப்போ நான் சாப்பிட்டு வந்துடுறேன். முதல்ல சூப்பராக இருக்கும். இட்லிக்கு மாவு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு மாவு அரைங்க. இட்லி பஞ்சு போல் இருக்கும், அப்படியே தொண்டையில் இறங்குற மாதிரி இருக்கும். சரியா, ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் ஊற வச்சிட்றேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு கொஞ்சம் அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள், சிக்கன் ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நமக்கு தேவையான மசாலா மற்ற வேலைகளையெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம், நமக்கு டைம் சரியாக இருக்கும். அதனால் ஊற விட்டுறலாம். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். இதை லைட்டாக வறுத்தரலாம். அந்த தேங்காயோட ஈரப்பதம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பட்டை, 2 துண்டு ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை சேர்த்து வறுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். தேங்காயுமே ரொம்ப கருகக்கூடாது, லைட்டாக அந்த ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். மசால் வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்குள்ளேயும் நமக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் அரிசி எல்லாம் ஊறிட்டு இருந்துச்சுன்னா ரசத்தை இதெல்லாம் தாளித்து விட்டுட்டு நம்ம அரைச்சி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும், வேறு எந்த பெரிய வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. அதுவும் வெட்டரில் முழுசாக அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், நல்ல வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். அதாவது ரொம்ப கலர் மாறக்கூடாது. அந்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சுன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளி. அவ்வளோதான். இந்த மாதிரி தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துடலாம். உப்பு எதுவும் சேர்க்க வேணாம், நம்ம முன்னாடி உப்பெல்லாம் போட்டு தானே கலந்துருக்கோம், அதனால் உப்பு போட தேவையில்லை. கடைசியாக பத்தலைனா மட்டும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே நல்லா வதக்கி இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவை இது கூட சேர்த்துலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் நம்ம இது கூட சேர்க்க தேவையில்லை. வெறும் அரைச்ச மசால் மட்டும், காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. போட்டு கலந்து விடுவோம். 2 நிமிஷத்துக்கு சிக்கன் கூட மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு பார்த்து கிரேவி பக்குவத்துக்கு வேணும், அதனால் அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கடைசியாக உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா தண்ணி அதிகமாக வேணாம், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம். 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி இறக்குனோம்னா சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிரும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் நம்ம சாதத்துலையெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரி, அவ்வளோதான். இதோட கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் ஒரு நான்வெஜ்ஜில் கிரேவியும் ரசம் அப்புறம் சாதம் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன். காலையில் டிஃபனுக்கு இட்லியும் தண்ணி சட்னியும் பண்ணிட்டோம். இன்றைக்கி காலையிலையும் மதியத்துக்கும் நம்ம வீட்டில் இதுதான் லஞ்ச். உங்கள் வீட்டில் இதே போல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா, காலையில் டிஃபன் செஞ்சால் மதிய லஞ்சுக்கு இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன். அதே போல் இன்றைக்கும் நம்ம ஒரு ஐடியா தான். உங்களுக்கு செய்ய தெரியாதவங்க இதே போல் நம்ம செட்டிநாடு கிரேவி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் கொஞ்சம் கூட மாறாமல். நிறைய பேர் கேட்குறீங்க என்னென்னா ஏதாவது ஒரு பொருள் போட்டு அதுக்கு ஆப்ஷனாக வேறு ஏதாவது சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு பொருள் போட்டால் அந்த பொருளை தவிர்த்து இன்னொன்று போட்டால் அந்த டேஸ்ட் அதை விட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நிறைய கமெண்ட்டில் எல்லாம் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ நேற்று போட்ட ஒரு வீடியோவில் ஆப்போ வீடியோ போட்டிருந்தேன், ஈஸ்ட் போட்டால் தான் சாஃப்டாக வருமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆமாம், கண்டிப்பாக 1 ஹவரில் நம்ம ஏதாவது சாஃப்டாக ஒரு ஆப்போ செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸ்ட் போட்டால் தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அப்புறமா சாதத்துக்கு பதில் அவல் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை கரெக்டான இடத்துல கரெக்டாக சேர்த்தா தான் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த ரெசிபி அதே மெத்தடில் வரும். நீங்கள் வந்து அப்போ அவளுக்கு சாப்பாட்டுக்கு பதில் அவல் சேர்த்துட்டு அப்புறமா தோசை மாதிரி தான் அது இருக்குமே தவிர நமக்கு வந்து ஆப்போ மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால எந்த பொருள் சேர்க்கணுமோ அந்த பொருளை கரெக்டாக சேர்த்து நம்ம வந்து ஒரு ரெசிபியை செஞ்சோம்னா கரெக்டாக நம்ம என்ன செய்கிறோமோ அந்த டேஸ்ட் அதில் அப்படியே கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். அவ்வளோதான். நானும் இன்றைக்கி செஞ்சுருக்க செட்டிநாடு கிரேவி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை இடையில நீங்கள் நான்வெஜ் செய்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலில் நான் போட்டிருக்கேன். அப்போ நம்ம வந்து வேறு வீட்டில் இருந்தோம். அப்போ நான் போட்ட ரெசிபி அது நான் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி, நம்ம புதுசாக இருக்க ஃபாலோவர்ஸ்க்கும் இதை வந்து செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து செட்டிநாடு கிரேவி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அப்புறம் நைட்டுக்கு டின்னர் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தண்ணி சட்னியில் மீதியும் சிக்கன் கறியில் மீதி இருந்ததுன்னா நைட்டு ஒரு தோசையை ஊற்றி அப்படியே சாப்பிட்டு பொழுது ஓட்டிடுவோம். அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கலாம்.